ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவனால் கொடுக்கப்பட்ட நல்ல நாள். அந்த நல்ல நாளில் நீ மனம் ஏங்கிய ஒவ்வொரு நல்ல செய்தியும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ நன்றி கூறக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் இனி நிகழ்ந்தே தீரும். வாழ்க்கை என்கின்ற இந்த ஒன்று உன்னை போட்டு இத்தனை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை இந்த முருகன் நான் அறிந்திருக்கின்றேன். இந்த பாடுகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர இனி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழ்ந்தாக வேண்டும் என்று நான் ஆசைப்படவும் செய்கின்றேன். இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் பல மாற்றங்கள் எழுந்திருப்பதை என் கண் குளிர நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். சிந்திக்காமல் செயல்பட்டு விட்டு பிறகு அந்த விஷயமானது சிந்திக்க வைக்கும் பொழுது அது பல வேதனைகளை கொடுக்கும்படியாக அமைந்து விடுகின்றது. செயல்படும் பொழுதே சிறிது சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி என்பது உன் பக்கம் நிச்சயம் கிடைக்கும். வெற்றியடைய பல அனுபவங்களை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துதான் ஆக வேண்டும். அந்த அனுபவங்கள் நமக்கு மன நிறைவையும் கொடுக்கலாம், மனவேதனையையும் கொடுக்கலாம். ஆனால் மனவேதனையை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம், அந்த அனுபவங்களை எல்லாம் சற்றும் மறக்காமல் இனிமேலும் அந்த மாதிரியான வேதனைகள் நம் வாழ்வில் நுழைய விடாமல் அது பாதுகாக்கவும் உதவுகின்றது. உனக்கென ஒரு தனி தகுதி இருக்கின்றது, அடையாளம் இருக்கின்றது, அங்கீகாரம் இருக்கின்றது. அதை தொடர்ந்து நீ தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் பிறர் உன்னை மதிப்பின்றார்களோ இல்லையோ, முதலில் நீ உன்னை மதிக்க வேண்டும். உனக்கு நீ மதிப்பு கொடுத்தால்தான் உன்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பிறரை நம்ப வைக்கக்கூடிய அளவிலும் மதிக்க வைக்கக்கூடிய அளவிலும் மாறும். பிறர் போற்றி புகழும்படி உனக்கான கௌரவத்தோடு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த முருகன் எல்லா தகுதிகளையும் திறமைகளையும் உனக்குள் கொடுத்து அதை நீ சரியாக வெளிப்படுத்தி உனக்கான வெற்றியை இனி பெற்றுக்கொண்டே தீருவாய். தோல்விகளை கண்டு நீ துவண்ட நாட்கள் எல்லாம் போதும். வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிடாதே. நடந்து முடிந்த விஷயங்களை மாற்றி அமைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. ஆனால் இனிமேல் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது எப்படி நாம் அதை கையாள வேண்டும், அதை எப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று உனக்கு அந்த விஷயமானது கடந்த காலமானது கற்றுக் கொடுத்தும் இருக்கின்றது. உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்று எப்பொழுதும் பின்வாங்காதே. இன்னும் ஒரு சிறு முயற்சியை நீ செய்திருந்தால் அதற்கான வெற்றி உனக்கு கிடைத்திருக்கும். எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியிலிருந்து முடியவில்லை என்று பின்வாங்க குணத்தை விட்டுவிடு. சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. முடித்து காட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கின்றது. உனக்கான வழி பிறக்கும் ஒவ்வொரு வழிகளையும் நான் காண்பித்து கொண்டே இருப்பேன். அன்பு உன்னிடம் நிறைந்திருக்கின்றது, ஆறுதல் உன்னிடம் நிறைந்திருக்கின்றது. உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைத்து கொள்ள முடியும். அதற்கு இந்த வடிவேலன் நான் நிச்சயமாக உறுதுணையாக இருந்தே தீருவேன். உன்னுடைய கடமைகளிலிருந்து பொறுப்புகளிலிருந்து ஒரு பொழுதும் தவறாமல் இரு. பிறரை நம்பினால்தான் ஏமாற்றம், ஆனால் உன்னை நீ நம்பினால் ஏற்றமும் முன்னேற்றமும் தான். உன்னை நீ நம்பு என் குழந்தையே. உனக்காக உன்னோடு உறுதுணையாக பக்கபலமாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும்.